ஒரு சாரி வாங்குற விலையில உங்களுக்கு 2 சாரி பை பண்ணுமா? அப்ப இந்த கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு ஏத்த சூப்பரான கலெக்ஷன். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பிரைஸு. ரொம்ப யூனிக்கா, ரொம்ப ரிச் லுக்காவும் உங்கள காமிக்கும். ரொம்ப ஹை ரேட் சாரி நம்ம வேர் பண்ண மாரி அந்த ஒரு லுக்க வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு சாரி விலையில 2 சாரி வாங்கும்போது உங்களோட மணியும் நல்லாவே சேவ் ஆகும். உங்க மணிய சேவ் பண்றதுக்கான சூப்பரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னடா இந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்த்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைல்ல வந்து அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் போலவே 2 பேத்துக்கு 2 சாரி ஃப்ரீயாவே குடுத்துருக்கோம். எவ்ரி மந்த் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எப்ப நம்ம வீடியோ பார்த்தாலும் ஒரு பெஸ்ட் கமெண்ட்ட மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. ஸோ அந்த கமெண்ட் பண்ற பெர்சன்ல இருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாரி கிஃப்ட்டா குடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எத்தன சாரியோ, 1 சாரியோ, 2 சாரியோ எத்தன சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பர்ச்சேஸ் பண்ண பெர்சன்ல இருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாரி நாங்க கிஃப்ட்டா குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம வீடியோ பார்த்தோனே பெஸ்ட் கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாரியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட அட்டகாசமான சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க சாரி கலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் சாரி. இது பாத்தீங்க அப்படின்னா சாரியில இந்த மாதிரி தான் லைன் லைனா உங்களுக்கு ஜர் போட்டு வந்துருது. பார்டர்ல இப்படிதான் உங்களுக்கு டிசைன் வரும். ஸோ உங்களுக்கு மேங்கோ டிசைன் போட்டு சாரியோட எக்ஸாக்ட் லுக் இப்படிதாங்க இருக்கும். இந்த சாரியோட எக்ஸாக்ட் லுக் இப்படிதான் இருக்கும். செம்மையா இருக்கு பாருங்க. இந்த ஒரு மாதிரி ப்ளூ, ஆமா கிரே கலந்த ப்ளூக்கு உங்களுக்கு வந்து இந்த பர்பிள் கலர் வரும், பீட்ரூட் கலர் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு மேலையும் கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் மாதிரி ஜர்ரு வச்சு கொடுத்துட்றாங்க. கோல்டன் ஜர்ரு வச்சு மேலையும் கீழேயும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ சாரி ஃபுல்லாமே இந்த டை அண்ட் டை டைப்ல தான் வருது உங்களுக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர்ல இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு பல்லு பாட்டு வச்சிடுறாங்க. பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளைன் வித் கோல்டு ஜரி போட்டு லைன் ஜரி போட்டு உங்களுக்கு பிளவுஸ் வந்தது பாருங்க. ஸோ இதோட பிளவுஸ் இப்படிதான் இருக்கும். பிளைன் இல்லை, உங்களுக்கு நல்ல ஜரி லைன் போட்டு சேம் இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்தது. கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பாட்டு வந்தது. ஸோ வந்து இந்த சாரியோட லுக் வந்து இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா யூனிக்கா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் தாங்க. இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இந்த சாரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஜ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு வேற ரேட்ல நம்ம சேல் பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து அதோட ரேட்டை அடிச்சு பேசுற மாதிரி ரேட்டை கம்மி பண்ணிருக்கோம். ஸோ இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 330 கொடுக்க போறோம். ஆமாங்க, 330 பிளஸ் ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம். ஷிப்பிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளனா 35 ருபீஸ் வரும். ஸோ அதுக்கு மேல அதர் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ வந்து இந்த சாரி கலெக்ஷன் எக்ஸாக்டா இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கு. ஃபியூ பீசஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரிலாம் நம்ம கிட்ட நல்ல ஃபாஸ்டாவே மூவ் ஆகும். ஸோ வந்து வேற யாரும் புக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம இது புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எப்பயும் போலவே ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வீடியோ நான் சொன்ன மாதிரியே நம்மளுடைய பேஜ்ல பை பண்றவங்களுக்கு டேமேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்க்கு நாங்க எக்ஸ்சேஞ்ச் தாராளமா பண்ணி கொடுப்போம். நோ ரிட்டர்ன் ஆப்ஷன். ஸோ நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் மட்டும் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்துருக்கணும், எந்த ஒரு கட்டும் இல்லாம எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்சல் ரிசீவ் ஆகி வித்தின் 2 டேஸ்ல அது எனக்கு சென்ட் பண்ணி நீங்க வந்து உங்க இஷ்யூ சொல்லி தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேமேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்க்கு எக்ஸ்சேஞ்ச் தாராளமா பண்ணி கொடுப்போம். கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு புதுமையான ஒரு கலருங்க. இந்த லைட் பிஸ்தா கிரீனுக்கு உங்களுக்கு வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர் வருது. ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. சில பேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறது ஒரு கலரா இருக்கும், ரிசீவ் ஆகுறது வேற கலரா இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமான லைட்டை போட்டு அந்த கலரே சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஃபேப்ரிக்குமே அப்படிதான். அங்க பார்க்கும்போது வேற ஃபேப்ரிக் மாதிரி இருந்துச்சு, நமக்கு ரிசீவ் ஆனது வேற ஃபேப்ரிக் இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய டைம் நிறைய பேர்ட்டு ஏமாந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நம்ம புட்டிக்ல கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்வேன், 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்க என்ன கலர் என்ன ஃபேப்ரிக் அதை பாக்குறீங்களோ அதுதான் எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும்.
ஸோ நீங்க வந்து நம்ம கிட்ட சாரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவுல இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட கிவ் அவே கமெண்ட் பண்றோம். ஃப்ரீ சாரீஸ் 2 பேருக்கு கொடுத்துருக்கோம். பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாரீ கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண பர்சன் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ சாரீ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுல கலந்துக்கிட்டு நீங்க வின் பண்ணி இந்த சாரியை வாங்கி ஃபீல் அண்ட் டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க. நீங்க எங்ககிட்ட மட்டும் தான் வாங்குவீங்க, எங்கேயும் வாங்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாயம் போகிறதோ ஷிங்க் ஆகுதோ எந்த ஒரு ப்ராப்ளமே வரவே வராது. ஸோ நீங்க நம்பி தாராளமா பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாயம் போகக்கூடாது, ஷிங்க் ஆகக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னா நீங்களும் வாஷ்ல ஒரு கேர் கொடுக்கணுங்க. ஸோ வாஷ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மைல்டான குயிக் அண்ட் வாஷ் கொடுங்க. மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ் வந்து வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடு தண்ணியில வாஷ் பண்ணாதீங்க. அது மட்டும் டிட்டர்ஜென்ட் போடாதீங்க. லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட உங்க சாரியோட ஃபேப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் எதுவும் ஆகாம புதுசு போல அப்படியே இருக்கும். டேமேஜ் வந்து உங்களுக்கு சூப்பரா அப்படி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. அது மட்டும் இல்லாம உங்களை வந்து கலர் வந்து லாக் பண்ணிடும். கலர் வந்து லாக் பண்ணி வைக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபேட் ஆகுது அந்த பிரச்சனையே வரவே வராது. இது வரைக்கும் எனக்கு நிறைய சாரி சேல் ஆயிருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததே கிடையாது. ஸோ நீங்க உட்காந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த சாரியை வாங்கி ஃபீல் அண்ட் டச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆயிரும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் 350 ஜஸ்ட் 350 வித் ஃப்ரீ ஷிப்பிங். யாருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போறேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் இந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ச் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபியூ பீசஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இருக்கும் போதே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்கொயரி பண்ணும்போது என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ தேர்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பிஸ்கட் கலர்ல உங்களுக்கு வந்து மெரூன் கலர் கலந்தது. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன். நான் இப்ப காட்டுற எல்லா கலர்ஸுமே பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கின்களும் போடலாம், லைட் ஸ்கின்ல இருக்கவங்களும் போடலாம், அது மட்டும் ஒயிட்டா இருக்கவங்களும் போடலாம், மீடியமான கலர் இருக்கும். எல்லா ஸ்கின் டோன்காரங்க தாராளமா போடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன். ஸோ நம்ம பார்க்க போற ஃபைனல் கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இதுவுமே ஒரு இதுக்கு முன்னாடி காமிச்ச சேம் அதே கலர்ல உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலரோட வருது பாருங்க. அழகா இருக்கு, பார்க்கவே அவ்வளோ யூனிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து மிக்ஸு காட்டுற அப்படிங்கனால கொஞ்சம் பஃப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து குண்டா இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஒல்லியா இருக்கவங்க நல்லா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். உங்களை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுக்கும். குள்ளமா இருக்கவங்க இந்த மாதிரி சாரீஸை வந்து வேர் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஹைட்டாவே உங்களை காமிக்கும். ஸோ நீங்க வந்து பார்க்கும்போது அவ்வளோ யூனிக்கா ரிச் அண்ட் லுக்ல தெரிவிங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆஃபீஸ் போகிற டீச்சர்ஸ் போகிற பர்சன் இருக்கீங்களே அவங்களுமே மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க. நீங்க டெய்லி சாரீ கட்ட வேண்டியது இருக்கும், நாள் ஃபுல்லாகவும் நிற்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி சாரியை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் யூனிக்காகவும் தெரிவிங்க. நீட் அண்ட் ரிச் லுக்கும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ ஆஃபீஸ் போகிற பர்சனாக ஒரு மீட்டிங்க்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்கும்போது பார்க்குற எல்லாருமே வந்து அவ்வளோ யூனிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போ சாரி வாஷ் பண்ணாலும் மைல்ட் அண்ட் குயிக் வாஷ் மட்டும் கொடுத்துருங்க. என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ற சாரிக்கு மட்டும் இல்லை, நீங்க எவ்வளோ ஹை ரேட்ல வச்சிருந்தாலும் லோ ரேட்ல வச்சிருந்தாலும் சாரியை மிஷின் கூடவோ கையில வாஷ் பண்றதோ வச்சுக்காதீங்க. இந்த ப்ரஷ் போடுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்க வந்து லைட்டா ஊற வச்சு 10 மினிட்ஸ் அலசிட்டு அப்படியே ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் நிழல்ல வெயில காய வச்சு மடிச்சு வச்சிருங்க. ஸோ இதுவே நீங்க காட்டன் சாரி பியூர் காட்டன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கஞ்சி போடுவாங்க சில நேரம். அந்த கஞ்சி போட்டுட்டு நீங்க வந்து அயன் பண்ணிட்டு வைங்க. இல்ல கஞ்சி போட்டுட்டு நீங்க அயன் பண்ணாம வச்சீங்க அப்படின்னா உங்களோட சாரியோட அந்த த்ரெட்ல பாத்தீங்கன்னா சின்ன பூச்சி அதெல்லாம் வந்து அரிச்சு உங்க சாரியோட கிளாத்தையே வந்து ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும், டேமேஜ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நல்லா மைல்டான குயிக் வாஷ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம கஞ்சி போட்டதுமா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பீரோல அடிக்க வைங்க. ஸோ அயன் பண்ணாம வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே மோஸ்ட் வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய சாரிக்கு சாயம் போகாம லாக் பண்ணி வைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் காட்டன் சாரி எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க.